Hello people, welcome to Embedded Zero Fear series lecture 3. So இந்த லெக்சரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் அ டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் டேட்டா டைப்புங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த பேஸில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எழுத முடியும். நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்மளோட கண்ட்ரோலில் எழுத முடியும். அதுதான். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ how many bits of memory are allocated here? Data type defines how many bits of memory are allocated சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் லைன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, எத்தனை பிட்டை மெமரி நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோம், how many bits of memory நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோமோ அதை தான் வந்து டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க. அது என்ன how many bits of memory? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணலாம் நம்மளுடைய விஎஸ் கோடை. ஸோ இந்த விஎஸ் கோடில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண போகிறேன். நமக்கு நிறைய டேட்டா டைப் இருக்குது இல்லையா? ஸோ கேர் இருக்குது, இன்ட் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, டபுள் இருக்குது, இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுமோ அந்த டேட்டா டைப் தான் அது யூஸ் பண்ணணும். அது எதுக்காக அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நான் கேருங்கிற ஒரு டேட்டா டைப்பை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். கேருன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டா டைப் யாருக்காக உள்ளது அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும் இல்லையா? ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா இந்த ஏங்கிற இந்த வேரியபிளோடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னா கேர். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த வேரியபிளுக்கான மெமரி எவ்வளோ நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் கம்பைலர்கிட்ட சொல்கிறேன். அது எவ்வளோ சொல்கிறேன்னா இந்த கேர் டேட்டா டைப் how many bits of memory allocated. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக டேட்டா டைப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த how many bits allocatedன்னு சொல்லிட்டு நம்ம கம்பைலர்கிட்ட சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து கேருங்கிற டேட்டா டைப் வந்து எவ்வளோ பிட்ஸை அலோகேட் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், கேர் டேட்டா டைப் இஸ் த ஸ்மாலஸ்ட் அட்ரஸபிள் யூனிட் இன் சி. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா கேருங்கிறது 1 byte ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஸ்டோர் பண்ணாது, ஆக்சுவலாக எவ்வளோ இந்த சைஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இது வந்து கம்பைலர்கிட்ட சொல்லும். ஓகேவா? இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூட முக்கியமான விஷயம். ஸோ இது எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறத தான் கம்பைலர்கிட்ட சொல்லும். ஸோ கம்பைலர் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே நம்மளுடைய கோடில் இங்கே நம்ம கேரன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே, ப்ரோக்ராமரை வந்து கேரன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான மெமரி அலோகேஷன் எவ்வளோ பண்ணணுங்கிறத கம்பைலர் பண்ணும். எத்தனைனா 8 bits. ஓகேவா? ஸோ கேருங்கிறதுக்கு 8 bits. இதே நம்ம வேறு டேட்டா டைப் பண்ணோன்னா அதுக்கு வித்தியாசமாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நான் என்னுடைய விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. இப்போ இந்த ஏங்கிற இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏங்கிற வேரியபிள் எனக்கு மொத்தமாகவே 8 bit வரையும் தான் ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பிட்ஸ்னா என்ன, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் பிட்ஸு. இப்போ இந்த ஏக்குள்ளே நான் ஒரு நம்பரை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? printf எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது இன்டிஜருங்கிறதுனால %d போட்டுட்டு அந்த வேரியபிளோட நேமை போட்டாலே போதும். நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அதேமாரி செமிகோலனில் முடிக்கணும் எப்போதும். ஓகேவா? ஸோ இப்போ கண்ட்ரோல் எஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு 10ங்கிற அவுட்புட் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதில் என்னென்னா நான் வந்து இங்கே 10ங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எத்தனை பிட்ஸ் ஆஃப் மெமரிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ 10உடைய பைனரியை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 10ங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ இல்லையா? ஸோ இந்த டெசிமல் வேல்யூவை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரு டேபிளே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஏற்கனவே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா ஸோ இந்த ஒரு இதை பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ண வேணாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேபிள் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் 0க்கு பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது 000 தான். அதேமாரி 1க்கு எப்படின்னா நம்ம இந்த 1 இருக்கிற இடத்துல 1ன்னு போடணும். அதேமாரி 2க்கு எப்படின்னா 2 எங்கே வரணும், அதாவது 8421னா அப்போ இங்கே மட்டும் 1 போட்டால் போதும். அப்போ 2க்கான பைனரி இது. ஸோ அதேமாதிரி 3னா 3க்கு இங்கே ஒரு 1 போடணும், இங்கே ஒரு 1 போடணும். அப்போ இதுக்கு வந்து பைனரி இதுதான். ஸோ இது எப்படின்னா 2^0, 2^1, 2^2, 2^3, 2^4ன்னு இப்படி ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம எத்தனை பிட்ஸ் ஆஃப்
நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத்தனை பிட்ஸ் ஓகேவா. ஸோ நம்ம என்னன்னா மெஷினுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது 10 அப்படிங்கிறது மெஷினுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இல்லையா. ஸோ அதை நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து மெஷின் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே 9ன்னு இப்போ நார்மலாக நம்ம 7 எடுத்து போனோன்னா இப்போ 7ல் இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 போட்டோன்னா எனக்கு டோட்டலாக சம் பண்ணணும். 4 + 2 + 1 என்னன்னா 7. ஸோ அதனால் எனக்கு 7உடைய பைனரி இதுதான். ஸோ இந்த பைனரியில் எனக்கு இந்த பைனரியில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம தான் பிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த கேர் டேட்டா டைப் எவ்வளோ பிட்டு ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம், 8 பிட்டு ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு வந்து 8 பிட்டு வரையும் தான் ஸ்டோர் பண்ணும். இங்கே வந்து நமக்கு 4 பிட்டு இருக்குது இல்லையா. ஸோ இந்த பைனரியில் நம்ம 9 வந்து தாராளமாக இந்த கேரில் ஸ்டோர் பண்ணலாம் 4 பிட்டு இருக்கிறதுனால. ஸோ பட் நம்ம வந்து எப்போ வந்து இதுக்கான லிமிட்டேஷனை வந்து அடைவோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி எடுத்துப்போம். இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து 2 வேண்டாம், நம்ம வந்து ஒரு டேபிள் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 255 போடுறேன். 255 இன் பைனரி, ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். இப்போ என்னென்னா இமேஜஸ் போயிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க கூகுள்லேயே. ஸோ அதை நீங்கள் வந்து டெசிமல் டு பைனரி எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதில். ஏன்னா ஒரு எம்பெடட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நம்பர் கன்வர்ஷன், ஓகேவா. ஸோ இதில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று எடுக்கிறேன். ஸோ இதை எடுக்கிறேன். ஸோ இதில் நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம இதுவரையும் தான் பார்த்தோம் இல்லையா. அந்த டேபிளில் 8421 தான் இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இருக்குது, 32 இருக்குது, 64 இருக்குது, 128 இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் 2^0, 2^1, 2^2, 2^3, 2^4 அதுமாதிரி ரைஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ பிட்ஸ் வேணுமோ அவ்வளோ பிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பாருங்கள், இதுவரையும் நம்ம 111 எடுத்ததுனால 7ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அதாவது 0111னா இப்போ எனக்கு 255 வரையும் வேணும்னா இப்போ இது வந்து டோட்டலாக 8 பிட் இருக்குது எனக்கு, ஓகேவா. ஸோ இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே இங்கே 1 அதேமாரி ஃபுல்லாக 1ன்னு போட்டோன்னா எனக்கு 255 வருது. ஸோ அப்போ இது 8 பிட்ஸ் இன் எ பைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பைட்டில் எனக்கு 255 வரையும் ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது இல்லையா. ஸோ அப்போ இந்த கேருங்கிறது எனக்கு 255 வரையும் ஸ்டோர் பண்ணும், ரைட்டா. ஸோ இப்போ நான் 255 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ 255 போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக 255 அவுட்புட்டில் வராது. அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். பட் அது எனக்கு அவுட்புட்டில் 255 வரணும் அப்படின்னா நான் இங்கே ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் சொல்கிறேன், இந்த அன்சைன்டு சைண்டுனா என்னங்கிறத நான் சொல்கிறேன். பட் கேருங்கிறது ஒரு 255 மெமரி வந்து எடுத்துக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது 255 டெசிமலில் அப்போ நமக்கு பிட் அலோகேஷன் எவ்வளவு நான் சொல்லியிருக்கேன், 8 பிட் இல்லையா. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 255 வந்துருச்சு. பட் இன்கேஸ் தான் இங்கே 255க்கு மேலே டேட்டாவை நான் வந்து கொடுத்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா இப்போ நம்ம நம்பர் கன்வர்ஷன் படி, அதாவது நம்ம கூகுள் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே 256ங்கிறது நமக்கு இந்த ஒரு 8 பிட்டில் அடங்காது இல்லையா. நமக்கு இன்னும் ஒரு பாக்ஸ் வேணும். பட் 8 பிட் மட்டும்தான் நம்மளாட்டி கேரில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 256 பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகாது, நீங்களே பாருங்கள், ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் வந்திருக்கு இல்லையா. ஸோ ஏன் எரர் வந்திருக்குன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோங்கிற மாதிரி ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்மளாட்டி அவுட்புட்டும் வரலை ப்ராப்பராக. ஸோ அதனால் எரர் வார்னிங் அன்சைன்டு இது மாதிரி சம்திங் வருது. இதே இன்கேஸ் நான் இந்த மாதிரி சைன்டே யூஸ் பண்ணாலுமே எனக்கு அவுட்புட் வந்து வராது, ஓகேவா. 256 வராது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அன்சைன்டு சைன்டா என்னங்கிறத தனியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது எவ்வளோ மெமரி ஒரு இதுக்கு நம்ம வந்து அலோகேஷன் நம்ம பண்ணுறோம், அது வேரியபிளாக இருக்கட்டும். இதே டேட்டா டைப்பை நான் இங்கே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே இன்ட் மென்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எப்போதுமே இந்த மாதிரி டேட்டா டைப் அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன் இல்லையா ஒரு வேல்யூ. ஸோ அதேமாரி நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அது வந்து 0, அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ இங்கே நான் இன்டிஜர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இந்த இடத்துல நான் கேர்னு யூஸ் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக மெயினுக்கு வந்து நீங்கள் கேரன் கொடுக்கக்கூடாது, இன்ட்டுன்னு தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கேரன் யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இது வந்து 0 வரையும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அதனால நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இதை நம்ம 256க்கு மேலே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு எரர் வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக கேரன் நம்ம வந்து போடக்கூடாது, அவுட்புட் வருதான்னு தெரில. ஆக்சுவலாக அவுட்புட் வருது, பட் இந்த இதில் எரர் வருது இல்லையா. ஸோ இதை நம்ம 255 மாற்றிடுவோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக ரன் ஆகுது. பட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னா, இதை நான் அன்சைன்டாக மாற்றலை. ஸோ அதை மாற்றிக்கிறேன். அன்சைன்டு சைன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எனக்கு 255 அவுட்புட் வருது. பட் என்னன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு கேரில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 255, அதாவது 0 நான் ரிட்டர்ன் பண்ணதுனால எனக்கு வந்துருச்சு. இப்போ இதே நான் வந்து 256 ரிட்டர்ன் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ 256 ரிட்டர்ன் பண்ணேன்னா, பட் நம்ம கேரோட இது என்ன, மேக்ஸிமம் லிமிட் வந்து 256 வந்து கிடையாது, அதாவது 255 தான். அதான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இப்போ நான் இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத அவுட்புட் தான் வரும். நம்ம ஈவன்தோ நம்ம பிரிண்ட் பண்ண, நம்ம போன தடவை 255 வந்தது இல்லையா. ஸோ இப்போ நமக்கு அந்த அவுட்புட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. பட் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இன் ஃபங்க்ஷன் மெயின் ஓவர்ஃப்ளோ இன் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்டு டு கேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எரர் நமக்கு போன வாட்டி வரலை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 255 டேரெக்டாக வந்துருச்சு இல்லையா. ஸோ பட் இங்கே நமக்கு எரர் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ரிட்டன் 256 பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது, பட் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணது வந்துருச்சு, பட் மெயின் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்கிற ஒரு எரர் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த இது வந்து சொல்லுது. ஸோ இதை நம்ம மாற்றி ஆகணும். பட் இன்கேஸ் நான் வந்து 255 யூஸ் பண்ணுறேன், நமக்கு அந்த வார்னிங் வராது பாருங்களேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ 255 வந்துருச்சு. பட் இங்கே சம்திங் இங்கே ரெட் கலரில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே ரிட்டர்ன் 0 தான் மெயினுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லெக்சர்ஸில், இப்போ ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். ஸோ அந்த எரர் வருதே தவிர நமக்கு இந்த ஓவர்ஃப்ளோ எரர் வரல. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா டைப் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா டைப் என்ன பண்ணுதுன்னா, இவ்வளோ மெமரி வந்து அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறத கம்பைலர்கிட்ட வந்து சொல்லுது. ஸோ அந்த கம்பைலர் வந்து இத்தனை மெமரி வந்து அலோகேஷன் பண்ணிக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப். அது மட்டும் இல்லாமல் ஹவு த ஸ்டோர்டு பிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கால்குலேஷன், இது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்படி வந்து அந்த ஸ்டோர்டு பிட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், சைன்டா அன்சைன்டா அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஓகேவா? ஸோ சைன்டா அன்சைன்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான டேட்டா டைப் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம்.